நியூபார்ன் பேபிஸ்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட். ஸோ குழந்தை வந்து ஒன்ஸ் டெலிவர் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிற சேஃபான என்விரான்மெண்ட்டை தாண்டி வெளியில வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ அந்த டெலிகேட் ஸ்கின்ல ஒரு சில அலர்ஜிஸ், ஒரு சில ரேஷஸ் இது எல்லாமே வர்றது ரொம்ப காமன். ஸோ நியூபார்ன் பேபியில எந்த மாதிரி ரேஷஸ் எல்லாம் ரொம்ப காமன், எந்த மாதிரி ரேஷஸ் இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட். ஸோ நியூபார்ன் பேபிஸ்ல பர்த்லேயே வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியன் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ மங்கோலியன் ஸ்பாட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல முதுகுல, எஸ்பெஷலி பேபியினுடைய முதுகுல பேக் ஃபுல்லாவே, அதுலயும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா முதுகுனுடைய கீழ்பகுதியில இந்த பட்டெக்ஸ் அந்த ஏரியால வந்துட்டு ஸ்கின் கலரே ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரீன் கலரா, ப்ளூயிஷ் கிரே கலரா வந்து இருக்கும். ஸோ அததான் வந்து நம்ம மங்கோலியன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் த பேபிஸ்ல வந்து இந்த மாதிரி பிரசன்டேஷன் இருக்கும். இதை பத்தி பயப்பட தேவை கிடையாது. இந்த மங்கோலியன் ஸ்பாட்ஸ்ங்கிறது குழந்தை வளர வளர ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்ல இருந்து டிசேப்பர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2 years ஆகிறப்ப கம்ப்ளீட்டா வந்து மறைஞ்சிரும். இது எதனால வருது அப்படின்னா, உடம்புல இருக்கிற மெலனோசைட்ஸ், நம்ம பாடியில் இருக்கிற மெலனோசைட்ஸ், அதாவது நமக்கு மச்சம் நம்மளோட ஸ்கின்ல வெளியில தெரியும் இல்லைங்களா, அந்த மச்சத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய, நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய, மெலனினை உருவாக்கக்கூடிய செல்ஸ். ஸோ அந்த மெலனோசைட்ஸ் வந்து வெளியில ஸ்கின்னுடைய அவுட்டர் லேயர் வரைக்கும் வராம கொஞ்சம் உள்ளேயே இருக்கிறதுனால, இப்ப நம்ம பேபிஸ்க்கு வந்து எப்படி நர்வஸ் சிஸ்டம் மெச்சூரா இருக்காது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா மெச்சூரா இருக்காது அந்த மாதிரி சொல்றோமோ, அதே மாதிரி இந்த மெலனோசைட்ஸும் கம்ப்ளீட்டா மெச்சூர் ஆகி வெளியில இருக்கிற ஸ்கின்னுடைய வெளி லேயருக்கு வராம இடைப்பட்ட லேயர்லயே வந்து மாட்டிக்கிறதுனால வர்றதுதான் இந்த மங்கோலியன் ஸ்பாட்ஸ். ஸோ குழந்தை வளர வளர இந்த மெலனோசைட்ஸ் வந்து அவுட்டர் ஆஃப் ஸ்கின்னுக்கு வந்து ரீச் ஆயிரும், மங்கோலியன் ஸ்பாட்ஸும் கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆயிரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, குழந்தையோட ஸ்கின்ல ஒரு செகண்ட் டேக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் டேல மோஸ்ட்லி ரேஷஸ் இருக்காது, செகண்ட் டேக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டா உடம்புல ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். இது பாக்குறதுக்கு தடிச்சு ரொம்ப வீக்க மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது. ஸ்கின் கலரே வந்து ரெட்டிஷா, அங்கங்க பேட்சா ரெட்டிஷா மாற ஆரம்பிக்கும். யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேஸ்ல, நெத்தியில, சீக்ஸ்ல, அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லா, அதாவது முன்னாடி செஸ்ட்ல, வயிற்றுல, பேக்ல, அப்புறம் கையில, இந்த மாதிரி தான் இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து எரித்திமா டாக்சிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எரித்திமா டாக்சிகம் நியோனேட்டரம் அப்படிங்கிறது அதனுடைய கம்ப்ளீட் நேம். இதுவும் வந்து ரொம்பவே நார்மல். பேபிக்கு வந்து இதனால பெயினோ இல்ல இச்சிங்கோ அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இருக்காது. இந்த ரேஷ் வந்து யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து 2வது நாள் 3வது நாள்ல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள இந்த ரேஷ் வரும். ஓவரால் ஒரு 3 to 5 daysல வந்து அந்த ரேஷ் வந்து கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆயிரும். மேக்ஸிமம் 1 weekல கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா 10% குழந்தைகளுக்கு இது காமன். எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல 10 குழந்தை டெலிவர் ஆகுறாங்க ஒரு டைம்லன்னா அதுல 5 குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ரேஷஸ் வர்றது காமன். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த ட்ரீட்மெண்ட்டோ எந்த ஸ்கின் லோஷனோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்குன்னு மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரேஷஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசப்பியர் ஆயிரும். இந்த ரேஷஸ் ஸ்பெசிஃபிக்கா எதனால வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் சயின்டிபிக்லி ப்ரூவன் கிடையாது. நிறைய தியரிஸ் வந்து இதுக்கான ரீசனா சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கின்னுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து இம்மெச்சூரா இருக்கிறதுனால, என்விரான்மெண்டல் அலர்ஜன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால, இல்ல நம்ம ஸ்கின் ஹேர் ஃபாலிகல்ஸ்ல இருக்கிற பாக்டீரியாவுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் ரியாக்ட் ஆகிறதுனால, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லப்படுது. பட் எதுவுமே வந்து சயின்டிபிக்லி ப்ரூவன் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, குழந்தையோட ஃபேஸ்ல குட்டி குட்டியா ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி, எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஹெட்ல, நோஸ்ல, சின்ல, இந்த இடத்துல வர ஸ்பாட்ஸ், இதுக்கு பேர் வந்து மிலியான்னு சொல்லுவோம். ஸோ மிலியாங்கிறது குட்டி குட்டி ஒயிட் ஸ்பாட்ஸ். இது ஸ்கின்னுக்குள்ள நம்ம ஸ்கின்னுடைய டெட் செல்ஸ் எல்லாம் அப்படியே அக்குமுலேட் ஆகிறதுனால வர்றது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் 1 monthல ரொம்ப காமனா வரும். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த குழந்தைகளுக்கு வந்து இது இருக்கும். இதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பா அழுக்கு சேர்ந்துருக்கு, நல்லா தேய்ச்சி கழுவுனா, ஸ்க்ரப் பண்ணா வந்து இந்த ரேஷஸ் மறைய ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பேபியோட ஸ்கின் வந்து கண்டிப்பா ஸ்க்ரப் பண்ணிடக்கூடாது. நீங்க நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீன், அதாவது பேபியோட ஸ்கின் பிஹெச்க்கு ஏத்த மாதிரி ஒரு சோப் யூஸ் பண்றீங்க, பேபி ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா அது மட்டுமே போதும். இதுக்குன்னு தனியா நீங்க வந்து லோஷன் அப்ளை பண்ணணும், அதுக்குன்னு தனியா மருந்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 to 4 weeksல அதுவே டிசப்பியர் ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வர பஸ்டுலோசிஸ். பஸ்டுலோசிஸ்னா என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு பினைன் கண்டிஷன் தான். பஸ்டுலோசிஸ்ல நிறைய வகையான பஸ்டுலோசிஸ் இருக்கு. ஸ்கின்னுக்குள்ள ஒரு வெள்ளை கொப்பள மாதிரி வந்து
இந்த சூட்டுக்கொப்பள மாதிரி வந்து உள்ள வந்து ஒயிட் கலர்ல மெட்டீரியல் கலெக்ட் ஆகுறதுனால வரதான் இந்த பஸ்டுலோசிஸ். இது யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் ரீஜன்ல, ஃபேஸ்ல, பாடியில இந்த மாதிரி வரும். இந்த பஸ்டுலோசிஸ்ல ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, நல்ல ஒரு பெரிய ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கே வந்து பஸ்டியூல் வருது, அதுக்குள்ள வந்து பஸ் கலெக்ட் ஆகுது. பாக்குறதுக்கு பஸ்டியூல்ஸ் வந்து நிறைய இருக்கு, உடம்புல வந்து 10க்கு மேற்பட்ட பஸ்டியூல்ஸ் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல இந்த மாதிரி பஸ்டுலோசிஸோட குழந்தை வந்து ஃபீவர் இருக்கு, இல்ல குழந்தை ஃபீடிங் ஒழுங்கா எடுத்துக்கிறது இல்ல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட காமிச்சு இதுக்கான மருந்துகள் போட வேண்டியது இருக்கும். அதுவே ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷனாவோ இல்ல சிறப்பாவோ எடுக்க வேண்டியது இருக்கும். அதுவே நம்பர்ஸ் வந்து 10 கீழே இருக்கு அப்படின்னா யூஸ்வலி நம்ம வந்து ஆயின்மெண்ட் மாதிரி கொடுப்போம், ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். அது அப்ளை பண்ணாவே போதுமானதா இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ பைட்ஸ். சோ இந்த மஸ்கிட்டோ பைட்ஸும் ஆல்ரெடி நான் சொன்ன இந்த எரித்தீமா டாக்சிகம் நியோனேட்டரம் அந்த மாதிரி தான் இருக்கும். உடம்பு ஃபுல்லா வந்து ரெட்டா ரேஷஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எரித்தீமா டாக்சிகம் அப்படிங்கிறது வந்து பாடி ஃபுல்லா அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ரேஷஸ் வந்து ஃபேஸ்ல, சீக்ஸ்ல, செஸ்ட்ல, அப்டமன்ல, பேக்ல, கையில, கால்ல, எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் மஸ்கிட்டோ பைட்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்பாட்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ, இப்போ நீங்க கம்ப்ளீட்டா பேபி வந்து ஸ்வெட்டர் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபுட்ல 2 கால்லயும் வந்து அந்த பாதங்கள்ல கவர் பண்ணாத இடங்கள்ல மட்டும்தான் மஸ்கிட்டோ பைட்னுடைய ரேஷஸ் வரும், ரெட்டா ரேஷஸ் இருக்கும். வேற இந்த எரித்தீமா டாக்சிகம்ங்கிறது கம்ப்ளீட்டா பாடி ஃபுல்லாவே அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். சோ இதை வச்சே நம்ம இது ரெண்டுக்கும் நடுவே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். வேற மஸ்கிட்டோ பைட்னால வர ரேஷஸ் வந்து கண்டிப்பா இச்சிங் இருக்கும். எரித்தீமா நியோனேட்டரம்ல வர ரேஷஸ் வந்து இச்சிங் வராது. சோ இது மஸ்கிட்டோ பைட்னால வர ரேஷஸ் அதிகமாகிறப்போ கண்டிப்பா நம்ம அதுக்குன்னு வந்து இச்சிங்க்குன்னு மெடிசன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேபிகளுக்கு கண்டினியூஸா ரேஷஸ் அதிகமாயிட்டே இருந்ததுன்னா மட்டும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதர்வைஸ் நீங்க ப்ராப்பரா வந்து பேபிய கம்ப்ளீட்டா இந்த மஸ்கிட்டோ நெட் எல்லாம் போட்டு வச்சிடுறீங்க, வேற எதுவும் அந்த ரேஷஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகல, செல்ஃப் லிமிட்டிங்கா இருக்குன்னா அதுக்குன்னு எந்த ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. சோ இது எல்லாமே பேபியில வர காமனான ரேஷஸ். இந்த ரேஷஸ் தவிர சீரியஸான கண்டிஷன்ஸ்னாலயும் ரேஷஸ் வரலாம். எப்போ நீங்க வந்து இந்த ரேஷ்க்கு உடனடியா மருத்துவரனுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் தான். குழந்தை ஆக்டிவா இருக்காங்க, குழந்தை ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிறாங்க, குழந்தையோட டெம்பரேச்சர்ல எந்த இஷ்யூஸும் இல்லை. அதாவது நியூ பார்ன் பேபிஸை பொறுத்த அளவுக்கு டெம்பரேச்சர்னாவே நம்ம ரெண்டுமே சொல்லுவோம். ஃபீவர், அதாவது டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் பிரச்சனை. பெரிய குழந்தைகள் எல்லாம் வந்து டெம்பரேச்சர் குறையிறது நம்ம ஒரு பெரிய கன்சர்னா எடுத்துக்க மாட்டோம். பட் நியூ பார்ன் பேபிஸ்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விடவும் இம்பார்ட்டன்ட் டெம்பரேச்சர் குறையிறது. அது கை கால்லாம் தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கு, ஒரு மாதிரி வெளிரி போய் இருக்கு, பிங்கா இல்லாம ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ளூயிஷ் டிஞ்சோட இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா அது வந்து நீங்க உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்ட வேண்டியது இருக்கும். இந்த 3 விஷயமும் கரெக்டா இருக்குன்னா, அதாவது குழந்தைக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் ஒன்னும் அதிகம் ஆகல, குறையல, பேபி ஆக்டிவா இருக்காங்க, ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிறாங்க, இந்த 3 விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷஸ்னால பெரிய அளவுல தொந்தரவு வராது. இந்த 3ல ஏதாச்சும் ஒன்னு அஃபெக்ட் ஆச்சுனாலும் உடனடியா இந்த ஸ்கின் ரேஷஸோட பேபி வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மருத்துவர் கிட்ட நீங்க காட்ட வேண்டியது இருக்கும். சோ நியூ பார்ன் பேபிஸ்ல காமனா ஏற்படுற ஸ்கின் ரேஷஸ் அதனுடைய விழிப்புணர்வு கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்திருக்கும். நியூ பார்ன் கேர் சீரீஸ்ல நம்ம ஜென்ரலா நியூ பார்ன் பேபிஸ்ல ஏற்படுற காமன் இஷ்யூஸ் பத்தி நிறையவே பேசியிருக்கோம். எல்லா வீடியோஸும் கண்டிப்பா பாருங்க. இந்த ஸ்கின் ரேஷஸ்ல ஏதாச்சும் உங்க பேபிக்கு இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.